ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டு புடவைங்க வந்து பீரோவில் எடுத்து வச்சுப்போங்க. என்ன தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாலும், என்ன ஜாகிரதையாக வச்சாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வரைக்கும் தான் இருக்கும். சர்டன் டைம் முடிஞ்சதுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த துரு பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். சாரீ வந்து பட்டு புடவைக்கு வந்து ஒரு டைம் வரைக்கும், அந்த டைம் முடிஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து துரு பிடிச்சிரும். துரு பிடிச்ச அந்த எந்த இடத்துல வந்து சாஃப்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து கட் ஆகி போயிடும். இல்லைன்னா பீஸ் பீஸாக அதே வந்து சின்ன சின்னதாக கட் ஆகி எப்படி சொல்லுவாங்கன்னா துரு பிடிச்சதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியே கடிச்சு 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 அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து சாரீ வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவோம், சில பேருக்கு வந்து அது வந்து சேல் பண்ணவோ பார்ப்பாங்க. அந்த பட்டு சாரீ வந்து கல்யாணத்து புடவையாக இருக்கலாம், இல்லை வந்து அம்மா அப்பா கொடுத்தவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து டக்குன்னு தூக்கி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் வந்து அந்த கரெக்டாக அந்த பல்லு கிட்ட வந்து துரு பிடிச்ச மாதிரி பொடியாக வந்துருச்சுங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அவ்வளோ வரைக்கும் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸாவது தைக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ராக் டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்டர் வச்சு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செம்ம சூப்பரானது. மீதி பாகத்தை வந்து நம்ம வந்து சாமிக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.